பெத்தானியாவில் ஒரு அன்பான குடும்பம் வாழ்ந்தது. 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். சகோதரர் பெயர் லாசர், சகோதரிகள் மார்த்தாள், ஒரு மரியாள். நாள் லாசரு கடுமையாக நோயுற்றார். நோயுற்ற செய்தியை அவர்கள் இயேசுவுக்கு அனுப்பினர். நாங்கள் அவருக்கு தகவல் அனுப்ப வேண்டும். தயவு செய்து வேகமாக செல்லுங்கள். அந்த செய்தி அவசரமானது. அவன் விரைந்து ஓடினான். ஒரே நம்பிக்கை, இயேசுவை அடைய வேண்டும். அவர்கள் காத்திருந்த அதிசயம் நடக்கவில்லை. லாசர் இறந்தான். அந்த வீடு முழுவதும் துக்கத்தில் மூழ்கியது. 4 நாட்கள் கழித்து நம்பிக்கை வந்தது. இயேசு அந்த ஊருக்குள் வந்தார். அவர்களின் துக்கத்தை பார்த்தார். அவர்களின் வலியை உணர்ந்தார். இயேசு அழுதார். அவர்கள் கல்லறைக்கு வந்தார்கள். 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு சொன்னார், கல்லை அகற்றுங்கள். மனிதன் சந்தேகித்தான், ஆனால் தேவன் செயல்பட போகிறார். ஆண்டவரே, இப்பொழுது நாற்றம் வரும். 4 நாள் ஆயிற்று. கல்லை அகற்றுங்கள். மனிதன் சந்தேகித்தான். அந்த கனமான கல் நகர ஆரம்பித்தது. அப்பா, நீர் என்னை கேட்டதற்கு நன்றி. இங்கே நிற்கிறவர்களுக்காக நான் பேசுகிறேன். இயேசு சொன்னார், லாசரே, வெளியே வா. உயிர் அசைந்தது. மரணம் தோற்க ஆரம்பித்தது. 4 நாட்கள் இறந்திருந்தவன் முற்றிலும் கட்டப்பட்ட துணிகளோடு உயிரோடு வெளியே வந்தான். அங்கிருந்த அவனுடைய சகோதரிகளான மார்த்தாளும் மரியாளும் அவன் கட்டுகளை தேவனுடைய மகிமை, மரணத்திற்கும் மேலான அதிகாரம், இன்றைக்கும் அது இயேசுவின். உன் வாழ்க்கையில் மரித்து போனவை இருக்கலாம், ஆனால் அவற்றை உயிரோடு திரும்ப கொடுக்க இயேசுவால் முடியும்.